ஸோ கூலி 3வது பாடல் பவர் ஹவுஸ் ரிலீஸ் ஆயிடுச்சு. சும்மா வெறித்தனமாக இருக்குது கேட்கும் போதே. அதை பற்றி சில விஷயங்கள் இந்த வீடியோவில் நம்ம வந்து பேசியே ஆகணும். அதான் பேசவும் போகிறோம். வீடியோ கடைசி வரை பாருங்கள். லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். சூப்பர் ஸ்டார் அவர்களுடைய கூலி திரைப்படத்துடைய பவர் ஹவுஸ் பாடல் அந்த ஈவெண்ட் 9 மணிக்கு அனிருத் அவர்கள் நடத்தினாலும் இப்போ வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போ கேளுங்க, வெறித்தனமாக இருக்குதுங்கிறதான் ஒரே வார்த்தை. பவராக இருக்குது பவர் ஹவுஸ் சாங்கு. ஸோ அப்படி எழுதியிருக்கிறாங்க. லிரிக்ஸ் கேட்கும்போது அப்படியே வந்து புல் அரிக்குது. ஸோ அந்த மாதிரி வந்து லிரிக்ஸ் உள்ளக்கு சொருவி இருக்கிறாரு. இது வரைக்கும் நம்ம கேட்டது எல்லாமே அரங்கம் அதிரட்டுமே எலசுகளுக்கும் குவரைகளுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லைன்ஸ் தான் நம்ம கேட்டிருப்போம். இந்த ஃபுல் சாங் 3 நிமிஷம். அதில் வர சில லைன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, மிரட்டுது அப்படியே. அதில் ஒரு தலைவரோட டைலாக்குமே இருக்குது, எறா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அது அப்படி இருக்குது கேட்கும்போது. அந்த டைலாக் கேட்கும்போது செம்ம ஃபயரான ஒரு பாட்டு. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இந்த பாட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த படத்தில் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு ஏற்ற மாதிரியே எழுதியிருக்காங்க. ஸோ வந்து அரங்காதிரட்டுமே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கூலி பவர் ஹவுஸுங்கிறத நம்ம கேட்டிருப்போம். இதில் வந்து பரட்ட பவர் ஹவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பரட்ட அப்படிங்கிற கேரக்டரை வந்து உள்ளக்க கொண்டு வந்ததாகட்டும், அப்படி மிரட்டி இருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். காந்த கண்ணு ரெண்டும் ரவுஸுன்னு சொல்லிட்டு தலைவரோட அந்த 2 கண்ணை பற்றி சொல்லிக்கிறதாகட்டும். அதுக்கப்புறம் வந்து தலைமை இறங்கட்டுமே, சரிதம் எழுதட்டுமே, மலைகள் ஒதுங்கட்டுமே, உலகம் உணரட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து மிரட்டியிருக்கிறாரு அறிவு லிரிக்ஸில். அப்படி வந்து இருக்கு அந்த லிரிக்ஸ் கேட்கும்போது. மாஸ் பண்ணிட்டாருங்க. ஸோ அனிருத் அவர்களோட பிஜிஎம் சொல்லி தெரிய வேண்டியது கிடையாது. பிஜிஎம்மோட ஒரு பேக்ரவுண்டில் பாடுறாரு பாருங்க, அந்த தலைவர் லவ்ஸோட. மிரட்டுது, வாய்ஸ் ஃபயராக இருக்குது. உண்மையாகவே 2வது ஹுக்கும் இந்த பாட்டு. ஹுக்கும் அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து ஒரு வைப் வந்து இந்த பாட்டு வந்து கொடுக்குது. ஸோ மிரட்டியிருக்காரு அனிருத். கண்டிப்பாக நீங்கள் கேளுங்க, கேட்டுட்டு வந்து நீங்கள் வந்து சொல்லுங்கள், என்னடா நீ பேசிகிட்டு இருக்க, நீ பேசுகிறத கேட்கறதுக்கு நாங்கள் போய் பாட்டை கேட்டுருவோமே நீங்கள் நினைக்கலாம். எப்படி இந்த டைமில் வீடியோஸ்லாம் நிறைய போக மாட்டிருக்கு வியூஸு. ஓகே, பார்க்குறவங்க இப்போ வரைக்கும் பார்க்குறவங்க இருந்தீங்கன்னா ஹைப்புன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த வீடியோவை லைக் பண்ணோன்னா ஹைப்புன்னு ஒன்று வரும், அது கொடுங்க. 4 பேருக்கு யூடியூபே வந்து ரெக்கமெண்ட் பண்ணுது நீங்கள் அப்படி கொடுத்தீங்கன்னா. ஸோ பார்க்கலாம். உங்களோட கருத்து சொல்லுங்கள். லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம், மகிழ்ச்சி.